Hi everyone, welcome to my channel. So இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஆரி ஸ்டைலில், அதாவது இந்த ப்ளவுஸ் ஆக்சுவலாக ஆரியில் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராப்ளி ஆரி ஒர்க்லேயே அந்த ப்ளவுஸோட கண்டினியூவாக வந்து பீகாக் இருக்க மாதிரி இருக்கும். அதாவது வந்து இப்போ ப்ளவுஸ் இப்படி இருக்குன்னா இதுக்கு மேலே இந்த பீகாக் வந்து இது அப்படியே கண்டினியூவாக இட்ஸ் கோயிங் டு பி அன் ஆரி ஒர்க். அது ப்ளவுஸ்லேருந்து ஃபுல்லாக வரும். ஸோ இப்போது அதை வந்து ஆரி ஒர்க்கில் இல்லாமல் ஒரு சாதா பிளெயின் ப்ளவுஸ்லேயே எப்படி ஒரு ஆரி எஃபெக்ட் மாதிரி நம்ம கொடுக்கலாம் நான் இப்போ காட்ட போகிறேன். ஸோ உங்கள் நார்மல் ஸ்லீவ் நீங்கள் என்ன ஸ்லீவ் கட் பண்ணுறீங்களோ அதே மாதிரி ஸ்லீவ் எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ரெடிமேடாக உங்களுக்கு மார்க்கெட்டில் கிடைக்கிது. இதில் பார்த்தீங்கன்னா எம்ப்ராய்டரி ஒர்க் இருக்க ஒரு பீகாக். ஸோ உங்களுக்கு என்ன கலர் பீகாக் வேணுமோ நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஸோ ப்ளவுஸோட கரெக்டாக சென்டர் பாயிண்ட்டை நம்மளோட பீகாக்கோட ஹெட் வந்து மேட்ச் அப் ஆகிற மாதிரி நம்ம இப்படி வச்சிடணும். ஸோ ஃபெதர் வந்து ரொம்ப கீழே நம்ம வந்து ட்ராப் ஆக தேவையில்லை. ஸோ கொஞ்சமாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ நீங்கள் அதை வரைக்கும் நீங்கள் தொங்க விடலாம். நீங்கள் வேர் பண்ணும்போது இது ஃபோல்ட் ஆகுமான்னு நினைக்கலாம். இது மோஸ்ட்லி ஃபோல்ட் ஆகாது. உங்களுக்கு வேணும்னா இந்த இடத்துல கொஞ்சம் பீட்ஸ் ஒர்க் அந்த மணிலாம் கொஞ்சம் தொங்க விட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் வந்து இந்த ஃபெதர் வந்து ஃபார்மாக நிற்கும். ஓகே, ஸோ இது கரெக்டாக ஹெட் வந்து சென்டரில் வர மாதிரி வச்சு இப்போ இதை எப்படி தைக்கிறத நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லீவோட ஓரத்தை வந்து நம்ம மடித்து தைக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து தைச்சி முடித்த பிறகு இந்த மாதிரி பீகாக்கை நம்ம இதை அட்டாச் பண்ண போகிறோம். ஸோ அட்டாச் பண்ண பிறகு நம்ம கீழே வந்து உங்களுக்கு என்ன லேஸ் வேணுமோ நீங்கள் இது கூட ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் வந்து இந்த பீகாக் நம்ம அட்டாச் முடித்த பிறகு கீழே பார்த்தீங்கன்னா அயனிங் ஸ்டோனை வந்து நான் இதில் வச்சு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா அயனிங் ஸ்டோன் வந்து இந்த மாதிரி மீட்டரில் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அதை வந்து ஒன்ஸ் வந்து அதை மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு கையிலேயே ஒரு வாட்டி ஸ்டிச் பண்ணிவிடுங்க. சின்னதாக ரன்னிங் ஸ்டிச் போட்டு அது ஃபர்மாக கரெக்டாக உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்தளவுக்கு வச்ச பிறகு இதை டேர்ன் பண்ணி அயன் பண்ணணும். ஸோ இப்போ அதை எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து இதை வந்து இதில் மெஷர் பண்ணி பாருங்கள் எவ்வளோ தூரம் உங்களுக்கு இந்த அயனிங் ஸ்டோன் வரணும்னு. ஸோ இப்போ எனக்கு அயனிங் ஸ்டோன் வந்து இது வரைக்கும் வந்தால் போதும். ஸோ ஓகே, அயனிங் ஸ்டோனை கரெக்டாக இது மேலே வச்சு நம்ம இங்கேருந்து ஒரு சின்ன தையல் போட்டால் போதும். அதாவது வந்து இது வந்து இந்த இடத்துலையே நம்ம வந்து நிற்கிறதுக்காக ஒரு தையல் போடுறோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ரன்னிங் ஸ்டிச் போட்டால் போதும். ஸோ கரெக்டாக உங்களுக்கு என்ன ஷேப்பில் எந்த இடத்துல வேணுமோ அதை பர்ஃபெக்டாக பிடிச்சி இது மேலே ஒரு தையல் இதுமாதிரி போட்டுடுங்க. ஸோ இப்போ அயனிங் ஸ்டோனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சைடு க்ளூ இருக்கும். அதை வந்து நீங்கள் வந்து அயனிங் பாக்ஸில் வச்சு ப்ரெஸ் பண்ணும்போது பர்ஃபெக்டாக உங்களுக்கு வந்து அது ஸ்டிக் ஆகிடும். இப்போ இந்த அயனிங் ஸ்டோன் மேலே இதை வந்து டர்ன் பண்ணி வச்சுக்கோங்க. டர்ன் பண்ணி வச்சு இது மேலே நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடம் மட்டும் நீங்கள் இப்படி ப்ரெஸ் பண்ணும்போது க்ளூ வந்து கம்ப்ளீட்டாக மெல்ட் ஆகி அதில் வந்து நல்லா ஃபர்மாக ஒட்டிக்கும். சார் நீங்கள் அயன் பண்ண பிறகு நல்ல பக்கம் எடுத்துக்கங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு காட்டன் துணி மாதிரி லே பண்ணி இப்போ இதுக்கு மேலே நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம்.
ஸோ ஒரு 2 செகண்ட்ஸ் வந்து அது மேலே ஹோல்ட் பண்ணும்போது அந்த ஹீட் வந்து உள்ளே இறங்கி கம் நல்லா மெல்ட் ஆகிடும். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக இந்த ஸ்டோன் வந்து ஒட்டிடுச்சு. ஸோ ரொம்ப 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 ப்ரிட்டியான ஒரு ப்ரைடல் ஸ்லீவ்ஸ் மாதிரி நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் எல்லாம் ரெடி பண்ண நமக்கு ஆரி தான் தெரிஞ்சிருக்கணும்னு அவசியமே இல்லை. இருக்கிற நாலேஜ் வச்சே, இருக்கிற ஸ்டஃப் வச்சே, ஸோ இந்த மாதிரி ஆரி ஒர்க் கொண்ட சீக்வன்சஸ் எல்லாம் நிறைய நமக்கு கிடைக்கிது. அதை வச்சு பாருங்கள் எவ்வளோ ப்ரிட்டியான ஒரு ஸ்லீவ்ஸ் நம்ம ரெடி பண்ணிட்டோம். ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது இது பார்க்கவே. ஸோ கண்டிப்பாக இது எல்லாருமே ட்ரை பண்ணுங்கள். ஒரு பட்டு சாரிக்கு இதுக்கு மேலே ஒரு பியூட்டிஃபுல் ப்ளவுஸே உங்களுக்கு இருக்க முடியாது. ஸோ கண்டிப்பாக இதுக்கு எல்லாரும் ட்ரை பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும், இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வேணும்னு நினச்சாலும் மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி கீழே இருக்க தம்ஸ் அப் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க.